ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டை மறந்துச்சுன்னா எப்படி வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். trb.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அப்படி போனீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இல்லை உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களோட என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ என்ன ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் பாஸ்வேர்டு ரீசெட் லிங்க் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமெயிலுக்கு வந்து மெயில் வரும், ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படிதான் வந்து பாஸ்வேர்டு புதுசாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து லாகின் ஹால் டிக்கெட் டவுன்லோட் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லாகின் கேட்கும். இங்கே லாகின்ல வந்து நீங்கள் இப்போ புதுசாக செட் பண்ணீங்களா அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி இங்கே லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இதே உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே மறந்துருச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெயிலே டெலிட் ஆயிடுச்சுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. அந்த சிஸ்டருக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். 10, 9, 8 அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷன் வந்தோடனே உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் என்ன டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இல்லை மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இமெயில் அந்த இது ஏதாவது வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களோட என்ன டீட்டெயில்ஸாக நீங்கள் என்ட்ரு பண்ண டேட் ஆஃப் பர்த்து, நேமு, இமெயில் ஐடி இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயிலாக இந்த இமெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுதான் ஒரே ஆப்ஷன். மற்றபடி இதில் இந்த சைட்டில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீசெட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் யூசர் ஐடி அப்ளிகேஷன் ஐடி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பர் தான் கால் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களோட டீட்டெயிலை அதாவது உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த இமெயிலில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களோட என்ன உங்களுக்கு வேணுமோ அதாவது யூசர் ஐடி பாஸ்வேர்டு இது வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூசர் ஐடி இல்லாமல் நம்மளுக்கு யூசர் ஐடியை கெட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ சப்போஸ் இமெயில் ஐடியை வச்சு நம்ம இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி அது வழியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் இந்த சைட்டில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு மட்டும்தான் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூசர் ஐடியுமே தெரியல, அப்ளிகேஷன் ஐடியுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு தான் கால் பண்ணணும். இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் கேட்பாங்க, ஏதாவது ஒன்றாவது வச்சுருக்கணும் இல்லையா, நம்ம பிஜி பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் மெயில் பண்ணுங்கள். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்காட் பாஸ்வேர்டுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஐடி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் அதாவது உங்களோட என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் சென்ட் பாஸ்வேர்ட் லிங்க் கொடுத்து அந்த லிங்க் வந்து உங்கள் இமெயில் ஐடிக்கு வரும். அந்த இமெயில் ஐடியில் போயிட்டு அந்த இன்பாக்ஸில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஐடி தெரியலன்னா இந்த வெப்சைட்டில் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. அதாவது இமெயில் ஐடியை வச்சு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே அவங்க கொடுக்கல. நீங்கள் வந்து இந்த இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர் தான் காண்டாக்ட் பண்ணணும். இல்லைனா மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க. கால் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுவாங்க. கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்கும்.
8, 9 அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதாவது 9 அப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 8, 7 அந்த மாரி வந்து உங்களோட டர்ன் வந்தோனே, நீங்க உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க பேசி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்பாங்க. அத வச்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி தர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ஏதாவது ஒண்ணாவது நோட் பண்ணி வச்சிருக்கணும்ல, அதுக்காக ஏதாவது சொல்லுவாங்க. பரவால்ல நீங்க வெயிட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இல்லன்னா மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. தேங்க் யூ.